வணக்கம். இன்னைக்கு எவ்ரி டேக்கும் ஆல் டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். எவ்ரி டே அண்ட் ஆல் டே. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும். ஒரு வாரத்துல உள்ள ஒவ்வொரு நாளையும் நம்ம சொல்லலாம். ஒரு மாசத்துல உள்ள ஒவ்வொரு நாளையும் சொல்லலாம். ஓகே. எவ்ரி டே ஆஃப் எனி பர்ட்டிகுலர் பீரியட். இப்போ ஒரு வீக் எடுத்தோம்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த எல்லா நாட்களுமே தான் எவ்ரி டேனா. ஒரு நாள் தவறாம. ஓகே. ஸோ இங்க புக்லயுமே நீங்க இங்க வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் குடுத்திருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு நாள் விடாம எவ்ரி டே. ஓகே. திஸ் இஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும். ஆல் டேனா ஒரு டே உடைய என்டையர் பீரியட். திஸ் இஸ் ஆல் டே. லெட் அஸ் சே திஸ் இஸ் மண்டே. ஓகே. ஸோ மண்டேங்கிறது ஒரு நாள் தான். அந்த நாளுடைய ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் டே. இப்ப நாள் முழுவதும். எவ்ரி டே இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல் டே. எவ்ரி டேயும் ஆல் டேயும் ஒண்ணும் இல்ல. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும், ஆல் டேனா ஒரே நாளுடைய அந்த முழு பொழுதும். எவ்ரி டே இஸ் ஈக்குவல் டு ஆன் ஆல் டேஸ். எல்லா நாட்களிலும். நான் தமிழ்லயும் எழுதியிருக்கிறேன் பாருங்க. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும், ஆன் ஆல் டேஸ்னா எல்லா நாட்களிலும். ஸோ இது ரெண்டும் தான் ஒண்ணு. இந்த சென்டென்சஸையும் நீங்க பாருங்க நல்லா புரியும். We had yoga class every day. ஒவ்வொரு நாளும் யோகா கிளாஸ் எங்களுக்கு இருந்தது. We had yoga class on all days. எல்லா நாட்கள்லயும் யோகா கிளாஸ் இருந்தது. இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நீங்க we had yoga class all day அப்படின்னு போட்டா நாள் முழுசும் யோகா கிளாஸ் இருந்துச்சுன்னு அர்த்தம். We are talking about just one day. Okay, that's completely different from these two sentences. Okay, so இப்ப இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.